இன்னைக்கு நாம த ரெவனன்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு தரமான படம்ங்க. இந்த படத்துக்கு வந்து இன்ட்ரோலாம் தேவையில்ல. ஏன்னா, அந்த தலைப்பே வந்து என்ன படமா இது இருக்கும்ன்றத வந்து சொல்லும் உங்களுக்கு. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் வச்சா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1823வது ஆண்டுல வந்து ஒரு 30 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி வந்து எல்லா சாப்பாடையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அந்த மாமிசத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் போல இருக்குது. அதையும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த குரூப்போட தலைவர் வந்து ஆண்ட்ரூ. இவர் வந்து ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரு. இவர் கூடயே கிளாஸ்ன்ற ஒரு பெர்சன் இருக்காரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருமே வந்து நல்லா வேட்டையாடிட்டு இருக்காரு. அவங்க பையன் கூட வந்து வேட்டையாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாரி நினைப்போம். அந்த சமயத்துல தான் வந்து ஒரு காட்டுவாசி குரூப் வந்து இவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த சீன் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க தாக்க, இவங்க தாக்க, இப்ப நம்ம ஹீரோவுமே வராரு. எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடமே ரத்த கலரியா மாறுது. இப்ப நம்ம ஹீரோ தான் சொல்றாரு, நம்ம இங்க இருந்தா இதுக்கப்புறம் வந்து உயிர் பிழைக்க முடியாது. அதனால வந்து நம்ம போட்ல போயிட்டு தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாரி ஹீரோ ஒரு பிளான் குடுக்க எல்லாருமே வந்து போட்ல வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பழங்குடியின குரூப் எதுக்காக வந்து அட்டாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குரூப்ல இருந்த ஒரு பொண்ண காணாம இருக்குது. அதனால வந்து இவங்க தான் அத தூக்கி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க. இந்த பழங்குடியின குரூப் இருக்குது பாத்தீங்களா, இத வந்து அரகரா குரூப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்க பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ கொஞ்சம் வந்து திறமையான ஆளுன்றதுனால வந்து அந்த தலைவன் கேட்கிறாரு, இந்த மாரி வந்து நம்ம வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கொஞ்சம் வழி சொல்லியானும் போது நம்ம போட்லயே போனோம்னா வந்து நம்ம செத்துருவோம்யா, அவங்க வந்து புடிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் தொலைவுக்கு அப்புறம் வந்து நம்ம நடந்து வந்து வேற வழியா போனா தான் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொல்றத அந்த தலைவனுமே வந்து கேட்கிறாரு. அதாவது அந்த ஆண்ட்ரூ இருக்கார் பாத்தீங்களா, அவருமே வந்து கேட்கிறாரு. ஆனா அங்கேயே வந்து அந்த குரூப்ல வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் ஜோன்ஸ். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொன்னாலுமே வந்து அவன் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க, நான் சொல்ற மாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து சுத்தமா பிடிக்காது போல இருக்குது அவனுக்கு. இப்ப இந்த ஜோன்ஸ் சொல்றான் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம தலைவர் கேட்காம நம்ம ஹீரோ சொன்ன ரூட்லயே போவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்ட நம்ம அந்த ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. ஹீரோவ பார்த்தாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோவுக்கு வந்து வழியெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும்ன்றதுனால வந்து ஹீரோ சொல்றத தான் தலைவருமே கேட்கிறாரு. ஆனா அது வந்து அந்த ஜோன்ஸ்க்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. இப்ப இவங்க போட்ல இருந்து இறங்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தர வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பசிக்குது எல்லாருக்குமே. அதனால வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் மட்டும் தனியா வேட்டையாடுறாரு. தனியா வேட்டையாட சொல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவர் கன் பாயிண்ட்ல வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ மிருகம் தான் இருக்குதுன்னு வந்து கெஸ் பண்ணிறாரு. என்னதான் அவர் கெஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கரடி வந்து அவர வந்து அட்டாக் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து கீறி அவர வந்து கூறு கூறா போட்டு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி ஒரு பொம்மைய எப்படி வந்து விளையாடுமோ ஒரு குழந்தை அந்த மாரி வந்து அது வந்து பிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான காயம், உடம்பு பூரா காயம். இப்ப நம்ம ஹீரோ வந்து வலியில கத்துறாரு. ஆனாலுமே வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. கத்துனா வந்து கரடி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுது. அதே அமைதியா இருந்தா வந்து அது விட்டுருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அமைதியாயிறாரு. இப்போ வந்து அந்த கரடி தன்னோட முன்னங்கால எடுத்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட தலையில வைக்குது. இந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் வலியா இருக்கும். ஆனாலுமே வந்து அவர் வந்து கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருப்பாரு. இப்ப அமைதியா இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கரடி வந்து அவர் செத்து போயிட்டாருன்னு நெனச்சுட்டு வந்து அது அங்கிருந்து வந்து ஒதுங்கி போயிருது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கிய வந்து தவழ்ந்து தவழ்ந்து போய் அவர் வந்து எடுத்துருவாரு. இந்த சமயத்துல கரடி என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தத்த கேட்டு ஏன்டா இவ்ளோ அடி அடிச்சும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து 2வது ரவுண்டுக்காக வந்துரும். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி எய்ம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதுல ஒரு குண்ட விட்டுருவாரு அந்த கரடி மேல. இப்ப கரடி வந்து அடிபட்டிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா உக்கிரமா தாக்கும். ஹீரோவோட தொண்டையை கிழிச்சிரும். கிட்டத்தட்ட வந்து அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாரி நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு பயங்கரமான படுகாயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஆக்கிரும். இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட லைட்டா மூச்சு விட்டுட்டு அவர் அமைதியா இருப்பாரு. ஆனாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க அப்படின்ற மாரி அந்த கரடி என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா நம்ம ஹீரோ வந்து தாக்குன்னு தாக்கும். கிட்டத்தட்ட வந்து அது வந்து சோலிய முடிச்சிடுற அளவுக்கு போயிரும். இப்போ கரடி ஓரளவுக்கு வந்து மந்தமான நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கையில இருக்கிற கத்தி எடுத்து ஒரு போடு போடுறாரு. இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்குறாங்க. சண்டை போட்டு வந்து உருண்டு கீழ போய் விழுந்துறாங்க. இப்போ இந்த சமயத்துல வந்து அந்த குண்டு படுத்தலால அந்த கரடி வந்து செத்து போயிருது. நம்ம ஹீரோ மேல படுத்துட்டு இருக்குது. ஹீரோ வந்து கீழ படுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஹீரோவும் செத்துட்டாரு அப்படின்ற மாரி தான் நம்ம நினைப்போம். இந்த சமயத்துல இந்த ஹீரோட குரூப் இருக்குது பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோவ பாக்குறாங்க. பதறி போயிறாங்க. ஐய்யயோ! என்னடா ஹீரோ வந்து இந்த மாரி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோ வந்து திருப்பி பார்த்தா தான் தெரியுது. உயிர் இருக்குது. ஆனா வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து பயங்கரமான கீறல், பயங்கரமான அடி. கிட்டத்தட்ட அவர் வந்து செத்துருவாரு அப்படின்ற மாரி எல்லாருமே முடிவுக்கு வந்துர்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான அடி அவருக்கு. இப்ப இந்த ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இருக்கிற பிரச்சனையில இவன வேற கூட்டிட்டு போகணுமா? இவனுக்கே இவ்வளவு அடி இருக்குது அப்படின்ற மாரி சொல்லி அவன இங்கேயே விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவனெல்லாம் இங்க விட்டுட்டு போக்கூடாது அப்படின்ற மாரி தலைவர் சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையானவன். அவன நம்ம கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா போற வழியெல்லாம் சண்டை. இவன வந்து கூட்டிட்டு போணுமா வேணாமான்ற ஒரு டிபேட் நடந்துட்டே இருக்குது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மேடான இடத்த தாண்டறதுக்காக வந்து இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போக முடியாது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப தலைவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து $70 குடுக்குறேன். ஒரு 3 பேர் மட்டும் இங்க இருந்து பாத்துக்குங்க. அவன வந்து கூட்டிட்டு வாங்க பொறுமையா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நாங்க முன்ன போறோம் அப்படின்ற மாரி நம்ம தலைவன் சொல்றான். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பையன்காரன் ஒத்துக்கிறான். நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பாவ அப்படின்னு சொல்றான். இன்னொரு சின்ன பையனும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நானும் இருந்துக்கிறேன் அவர் கூட அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருத்தர் 3வதா ஒருத்தர் வந்து யாராவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கேட்கிறான். ஆனா யாருமே ஒத்துக்க மாட்றாங்க. இந்த சமயத்துல இந்த ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, நான் பாத்துக்கிறேங்க அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா எனக்கு நீங்க $70 குடுக்க கூடாது, $100 குடுக்கணும் அப்படின்ற மாரி அந்த ஜோன்ஸ் சொல்றான். தலைவருக்கோ வேற வழி இல்லாதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிறாரு. நம்ம ஜோன்ஸ்க்கு தான் ஹீரோ சுத்தமா பிடிக்காது இல்லையா? இப்ப அடி வேற பட்டிருக்குது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு பூச்ச புடிச்சு அவர வந்து கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல வந்து பையன்காரன் அதாவது ஹீரோவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பாத்துறான். ஏன்டா எங்க அப்பாவ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்ற மாரி கத்துறான். ஆனா வந்து அவனோட கத்துற சவுண்ட் வந்து யாருக்குமே
சரியாவே கேட்கல. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜோன்ஸ் வந்து நம்ம பையன்காரன வந்து ஹீரோ கண்ணு முன்னாடியே வந்து கொன்னுடுறான். இத பார்த்த ஹீரோவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப உக்கிரமாயிறாரு. அவரு கத்துறாரு. ஆனா கத்த முடியல. தொண்டையில அடிபட்டுருக்குது. தான் கண்ணு முன்னாடியே தான் பையன் சாகுறத ஹீரோ பார்க்குறாரு. இத பார்த்துட்டும் அவரால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மன கஷ்டப்படுறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பையன் ஒருத்தன் பாத்துக்கிறேன்னு சொன்னான் பாத்தீங்களா நம்ம ஹீரோவ வெள்ளையா. அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருப்பான். இப்ப தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட கேட்கறான், "எங்க ஹீரோவோட பையன் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "தெரியல அவன் எங்க போனானே தெரியல" அப்படின்ட்டு ஜோன்ஸ் சொல்லியிருக்கிறான். இந்த சமயத்துல வந்து ஹீரோ வந்து முயற்சி பண்றாரு அந்த நடந்த விஷயத்த சொல்றதுக்காக. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜோன்ஸ் வந்து அவர பேச விடாம தடுத்து வேற விஷயத்த பேசிட்டு இருக்கிறான். அதாவது வந்து காட்டுவாசிங்க வந்துட்டாங்க. அவங்க தான் வந்து அந்த குட்டி பையன், அதாவது ஹீரோவோட பையன வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க இருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யோவ், ஹீரோவோட பையனையும் காணோம், இப்ப இவரையும் விட்டு போக சொல்ற, எப்படியா விட்டு போறது, தலைவர் கத்துவாரியா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளையும் கொன்றுவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஜோன்ஸ் வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. ஆனா அவனுக்கு வந்து மனசே கேட்கல. இப்ப இந்த ஜோன்ஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே விட்டு போகாம பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல வந்து இவரை தள்ளி விட்டு, அதாவது குழி தோண்டி அவருக்குள்ள தள்ளி விட்டு மண்ணெல்லாம் போட்டுறான். இப்போ வந்து அவன் என்ன சொல்றான், பையன் சாவெல்லாம் அடிக்காதியா, தயவு செஞ்சு விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து தண்ணியை வச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்புறானுங்க. இப்ப விட்டு போயிடறாங்க. இவங்க 2 பேர் வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்படி உயிர் பிழைக்க போறாருன்றது வந்து நமக்கே ஒரு கேள்வியா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு டூவும் கூட. இப்ப நம்ம ஹீரோ வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கணும். இது வரைக்கும் எந்த காரணமும் இல்ல. ஆனா இப்போ ஒரு காரணம் இருக்குது. தன்னோட பையனை கொண்டவன் ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனை எப்படியாவது நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து உயிர் பிழைச்சே ஆகணும்ன்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து செத்து போன அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவரோட பையன், அவனோட ரத்தத்தை பாக்குறாரு. அப்புறம் அவன் இருந்த இடத்துல போயிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆசையா வளர்த்த பையன் இந்த மாதிரி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பையனோட முகத்தையே வந்து பார்த்துட்டு அப்படியே அவர் மேல சாஞ்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த குட்டி பையன் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து யாருமே வரலையா, நான் சும்மா தான் சொன்னபோது, யோ இதுக்கே இந்த மாதிரிலாம் பண்ண, அவங்களை விட்டு வந்து எவ்வளவு தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்ப வேணும் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கன் எடுத்து அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். மனசாட்சியே இல்லையா உனக்கு, உன்னதாயா ஃபர்ஸ்ட் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை நீட்டிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து சுட்டுலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜோன்ஸ் வந்து அவங்கிட்ட இருந்து கண்ணை வாங்கி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவனை வந்து ஒரு போடா போடுவாரு. ஆனா குண்டு இல்லாதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து தப்பிச்சிருவான். லக்கி பைடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளையா இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட வந்து சொல்றான், இதுக்கப்புறம் ஒழுங்கா மூடிக்கிட்டு வரதா வா, இல்லனா இங்கேயே நீயும் செத்துருவ அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பையனுக்கு வேற வழி இல்லாதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவன் சொல்ற மாதிரி அவனும் போயிட்டு இருக்கான். இப்போ தன்னோட பையனுக்கு வந்து கடைசியா ஒரு தடவை முத்தத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது தன்னோட பையனை சாவடிச்ச அந்த ஜான்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வந்து பழித்து தாகணும், அதனால நான் உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து முயற்சி பண்ணி தாவி அதாவது தவழ்ந்து சாரி அவரால் வந்து நடக்க கூட முடியாது, தவழ்ந்து போயிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கணும், ஏன்னா வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, அதனால வந்து செத்து போன ஒரு எருமை மாடுன்னு நினைக்கிறேன், அதோட எலும்பு மட்டும் தான் இருக்குது. அந்த எலும்புல வந்து மஜ்ஜையான ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்த வந்து எடுத்து சாப்பிடுறாரு நம்ம ஹீரோ. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அவர் தவழ்ந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த பழங்குடியின குரூப் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுமே வந்துடுறாங்க. இந்த செத்து போன ஹீரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்த்திருக்காரு. அவனை பார்த்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த குரூப்போட தலைவர், இவன் இப்பதான் செத்துருக்கான் போல் இருக்குது, ரத்தம் இன்னுமே சூடா இருக்குது, அதனால பக்கத்துல தான் இந்த குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை போறாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப வேகமா தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஆத்துக்கிட்ட வந்துடுறாரு. தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஆனா தொண்டை வழியா வந்து அந்த தண்ணி கீழே ஊத்துது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய காயம் இருக்குது. இதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கன் பவுடர் இருக்கும், அந்த கன் பவுடரை எடுத்து வந்து தொண்டையில வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நெருப்பு ரெடி பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தொண்டையில வைக்கிறாரு. இதை வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடிப்பட்ட இடம் வந்து ஒட்டிக்கும். இருந்தாலும் வந்து இந்த சிகிச்சை வந்து ரொம்ப வந்து கடினமான ஒரு வலியை கொடுக்கும். இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ அதை பண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து சரியாயிராரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரை பின்தொடர்ந்து வந்திருந்தாங்க பாத்தீங்களா அந்த ட்ரைப் குரூப், அவங்க வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. இவர் வந்து ஒளிஞ்சு அப்படியே பின்னுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைப் குரூப் வந்து நம்ம ஹீரோ வந்து சுத்து போட்டுறாங்க. இந்த சமயத்துல ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆத்துல நீந்தி போயிட்டு இருக்காரு. இப்ப அவங்க அம்பெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து முழுகிலாம் வந்து தப்பிக்கிறாரு. இப்போ ஒரு வழியா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு தாண்டி வந்துட்டாரு. இருந்தாலுமே வந்து ஆறு ரொம்ப வேகமா போறதால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆறோட வேகத்துக்கே வந்து இவரும் போறாரு. அவ்வளவுதான், ஹீரோட ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம நினைப்போம். ஆனா ஹீரோ வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு பலகை மாதிரி இருக்கும், அந்த பலகையை பிடிச்சிட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, கரை ஒதுங்கிடுவாரு. கதை ஒதுங்கிட்டு வந்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பயங்கர குளிரா இருக்கும். கிட்டத்தட்ட கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ராப் மாதிரி ரெடி பண்ணிருப்பார் போல் இருக்குது. அங்க இருக்கிற ஒரு மீன் இருக்கும். அந்த மீனை வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவரே வந்து பிடிக்க போவாரு. பசி, பயங்கர பசி. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மீனை வந்து நெருப்பு பக்கத்துல இருக்கும், இருந்தாலுமே வந்து பசி தாங்க முடியாம என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பச்சையாவே சாப்பிடுவாரு. இந்த சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து பாப்பாரு. அப்ப வந்து ஒரு பைசன் கூட்டத்தை வந்து சில ஓநாய்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆஹா சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓநாய் கூட்டம் வந்து ஒரு பைசனை வந்து பிடிச்சிருதுங்க. அதனால வந்து அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கும், அதுங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பைசன் இருக்குது பாத்தீங்களா, அதை சாப்பிடுறதுக்காக மேல வந்துட்டு இருக்காரு. மேல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வேற ஒரு ட்ரைப் குரூப்ல இருக்கிற சேர்ந்த ஒரு பர்சன் வந்து அதை சாப்பிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஐயோ இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு பசி தாங்க முடியல. இப்போ ஓப்பனாவே போய் கேட்டுறாரு, ஐயா தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுறது கொடுக்கணும் போது ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஹீரோ வந்து எதிர்க்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கெஞ்சி
கேட்கறதுனால வந்து அவன் வந்து ஒரு மீட் எடுத்து தூக்கி போடுறான். இப்போ அந்த ஹீரோ வந்து அந்த சாப்பாட பார்த்ததுமே வந்து வேக வேகமா நம்ம ஹீரோ வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அது பைசனோட கல்லீரல்னு நினைக்கிறேன். அது உண்மையிலேயே வந்து நம்ம டிகாப்ரியோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு வீகன். ஆனா வந்து இந்த படத்துக்காக பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருப்பாரு. இது உண்மையிலேயே அவர் சாப்பிட்டாராம். இப்போ இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஓரளவுக்கு வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து ஹீரோ வந்து இந்த சாப்பாட குடுத்தனால வந்து அந்த கரடியோட நகங்கள்லாம் இருக்கும். அத வந்து கிஃப்ட்டா குடுப்பாரு இந்த ட்ரைப் மனிதனுக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து பயங்கர கனெக்ஷன் ஆயிடும். ஏன்னா வந்து ஹீரோவுக்குமே வந்து அவங்க ஒய்ஃப் செத்துருப்பாங்க. இப்போ நம்ம இவரு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரைப் பர்சன் அவருக்குமே வந்து அவரோட குடும்பத்தலாம் வந்து அழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரா வந்து ரொம்ப அன்பா இருந்துக்கிறாங்க. அவருமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்றாரு. குதிரையில கூட்டு போறாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு நெறைய ஹெல்ப் நம்ம ஹீரோவுக்கு பண்றாரு. ஒரு சமயத்துல வந்து பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழையில 2 பேருமே வந்து ரசிச்சுட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நாக்க வெளிய நீட்டு அந்த மழை தண்ணிய வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அத பண்றாரு. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்ததா வந்து மிகப்பெரிய ஒரு பனி புயல் வருது. இதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ படுக்க போட்டு அவர் வந்து ஒரு கூடாரம் மாரி செட் பண்ணி நம்ம ஹீரோவ வந்து உள்ள வச்சுட்டு ரொம்ப சேஃபா அவர வச்சுக்கிறாரு. ஹீரோவ ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிய வந்து பாக்குறாரு. அங்க வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரர காணோம். இப்போ அதாவது அந்த ட்ரைப் பர்சன காணோம். இப்போ நம்ம ஹீரோ தேடி பாக்குறாரு. அவர் வந்து சாப்பாட விட்டுட்டு போயிருக்காரு. வந்து மீட்ட மட்டும் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து தனியா பயணிச்சாகணும். இப்போ தொடர்ந்து அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்ப போய் பாக்கும்போது தான் தெரியுது, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரைப் பர்சன். அவர வந்து தூக்குல தொங்க வச்சிருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்கன்னா, வேற ஒரு குரூப் பண்ணிருக்காங்க. அவரு கழுத்துல வந்து போர்டு மாட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா இவ்ளோ ஹெல்ப் பண்ண மனுஷன வந்து சாவடிச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே கோவம் ஆகுது. இப்ப அந்த குரூப் வந்து ஒரு டென்ட் மாரி போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. இந்த குரூப்லயே வந்து தான் அந்த காணாம போச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா பொண்ணு. அதாவது அந்த பழங்குடியின குரூப்ல இருந்துச்சு பாத்தீங்களா, காணாம போச்சு. அந்த பொண்ணு வந்து இந்த குரூப் தான் வந்து தூக்கி இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ குரூப் தூக்கிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின குரூப் வந்து நம்ம ஹீரோ குரூப்ப வந்து தாக்கி இருக்கும். ஆனா இவனுங்க வந்து பிரெஞ்சு குரூப்னு நினைக்கிறேன். இவனுங்க தான் வந்து அந்த பொண்ண வந்து கடத்தி இருக்கானுங்க. இப்ப வந்து அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணு கூட வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன மடக்கி வந்து இந்தாப்பா இந்த கத்திய புடிப்பா, இவன புடிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான போறாரு. குதிரையெல்லாம் அவுத்து விட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கன் எடுத்துக்கிறாரு. கன் எடுத்து வந்து அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்ட போடுறாரு. ஃபைட்ட போட்டு இந்த பொண்ண வந்து ஓரளவுக்கு வந்து காப்பாத்தி ஒரு இடத்துல விட்டுட்டு இவரு வந்து கிளம்பிறாரு குதிரையில. இப்ப ஹீரோ வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஓரளவுக்கு தூரமா வந்துட்டார் இல்லையா, அதனால வந்து சேஃபா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா வந்து அவனுக்கு பின்தொடர்ந்தே வந்திருப்பானுங்க. திரும்பவும் வந்து கன் ஷூட் பண்ணுவானுங்க. இப்போ ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரர் கொடுத்த குதிரையை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஹீரோவால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு வந்துரும். அந்த பள்ளத்தாக்குல விழுந்துருவாரு. அவ்வளவுதான், ஹீரோவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அவனுங்களும் அதே மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, டேய் அவன் இதுக்கு மேல பொழைக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டாரு. அந்த குதிரை தான் செத்து போயிருக்கும். இப்ப பயங்கரமான பனிப்பொழி இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குதிரையோட குடலெல்லாம் வந்து வயித்து இருக்கிற எல்லா பகுதியும் வந்து கிழிச்சு அந்த குடலெல்லாம் வெளிய எடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் உள்ள போய் படுத்துக்கிறாரு. ஏன்னா வந்து பயங்கரமான குளிர் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு. இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால பனிகள்லாம் உருக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ வந்து வெளிய வரதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வரதுக்கு முடியவே இல்ல. இந்த சீன் உண்மையிலேயே விஷுவலா பயங்கர சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அந்த உயிரை காப்பாத்துறது வந்து அந்த குதிரை தான். அதனால வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் திரும்பவும் தன்னோட பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சுறாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்போ ஸ்டே பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஒரு பனியான ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, படுத்துட்டு இருக்காரு. நெருப்ப கொளுத்தி வச்சு படுத்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஜோன்ஸ் தான் வந்து என் பையனை கொன்னா அவனை வந்து நான் பழித்து தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு இவரோட மனசு ஃபுல்லாவே வந்து எப்படியாவது அவனை வந்து பழித்து தரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோ வந்து துரத்திட்டு வந்திருந்தாங்க பாத்தீங்களா குரூப். அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஊருக்கே போயிட்டு எனக்கு வந்து நான் வந்து என் குரூப்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நீங்க கொஞ்சம் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதனால வந்து நம்ம தலைவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு. இப்போ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். அந்த தண்ணி பாட்டில் வந்து இந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்றவங்க போல இருக்குது. அந்த பாட்டில கொடுத்துட்டு இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது, என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கு, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டில பார்த்து தான் தலைவனுக்கு வந்து புரிஞ்சுது. ஆஹா, ஒன்னு ஹீரோ இல்ல ஹீரோவோட பையன், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்றத வந்து இந்த தலைவர் புரிஞ்சுக்கிறாரு. இதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் சொன்ன இடத்துல வந்து தேடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோவும் வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து இந்த வெள்ளையாரனா பாத்தீங்களா பையன், அவனை வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி வந்து உங்களை வந்து கூட்டிட்டு வர சொன்னா அவனை தன்னந்தனியா தவிக்க விட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரை பொல பொலன்னு பொளக்குறாரு. ஆனா வந்து இந்த ஜோன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்து சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, அவனை என் கையால தான்டா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வந்து தலைவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை, கண்டிப்பா நீ செத்துருவ, வெளியே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, என் கண்ணு முன்னாடியே என் பையனை அவன் கொண்டான், அவனை நான் தான் பழி வாங்கணும் அப்படி மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி வா நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன்ஸை தேடி இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரம் தேடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம தனித்தனியா தேடலாம் சொல்லிட்டு ஹீரோவும் அந்த தலைவனும் வந்து பிரிஞ்சிடறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஜோன்ஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தலைவனை வந்து ஒரே போடா போட்டுறான், சுட்டு தள்ளிடுறான். இந்த கன் சவுண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தலைவர் செத்ததை பார்த்து அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன்னா வந்து தலையெல்லாம் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து உரிச்சு எடுத்திருக்கான் போல் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது நம்ம ஹீரோவுக்கு. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. ஏன்னா ஹீரோவால வந்து உடம்பு முடியல, தலைவனும் செத்துட்டான், தன்னோட வைஃபும் செத்துட்டா, தன்னோட பையனும் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவிரத்தில இருக்கிறாரு. இதுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையிலும் இருக்கிறாரு. இப்ப குதிரையில வந்து அந்த பாடியை வந்து நம்ம ஹீரோ போட்டுட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப ஜான்ஸ் இருக்கிற இடம் இதுதான் அப்படின்றது வந்து அவருக்குமே தெரியும். இப்ப ஜான்ஸுக்குமே வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல தான் இருக்கிறான் அப்படின்றதும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து நடக்க முடியாத
முடியாது, உடம்பு முடியாது இல்லையா? அதனால வந்து கீழ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியாம கீழ படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜான்ஸ் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, படுத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷூட் அவுட்ட போட்டு, செத்தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து பார்க்குறாரு. கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தலைவன தான் கீழ போட்டுருக்காரு. நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து குதிரை மேல படுத்துட்டு இருக்காரு போல இருக்குது. இப்ப கன் எடுத்து டம்முன்னு ஒரு சுடுறாரு. இப்ப ஜான்ஸ் மேல ஒரு குண்டு பட்டுருது. இவன் பதறி போய் ஓடி போறான். இப்ப ஹீரோ வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருக்காரு. இப்ப அடிபட்ட ஜான்ஸ் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கீழ இறங்கிடுறான். இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோவே வந்து பின்தொடர்ந்து போறாரு. அவருக்கு உடம்புல அடிபட்டு இருந்தாலுமே கூட அவன எப்படியாவது கொல்லணும்ன்ற ஒரு வெறியில வந்து அவர் தேடிட்டே இருக்காரு. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வில்லன வந்து பாத்துறாரு. இப்ப ஹீரோ வந்து சறுக்கிட்டே வர்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கையில இருந்த கன்னு வந்து மேல வந்து மிஸ் ஆயிருது. அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுடுது. இப்ப ஹீரோ கிட்ட வந்து ஒரு கோடாரி மட்டும் இருக்குது. அந்த கோடாரியை வச்சு இவர் சண்டை போடுறதுக்காக வராரு. இப்ப இந்த சமயத்துல வந்து அந்த ஜோன்ஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கையில ஒரு கத்தி வச்சிருப்பான் போல இருக்குது. அவங்க ஒரு அறுப்பு போடுறான். முகத்திலேயே ஒரு அறுப்பு போடுறான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கையில இருந்த கோடாரி எடுத்து ஒரே போடா போறாரு. அவன் கையில இருக்கிற அந்த 2 விரல் வந்து 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜோன்ஸ் வச்சிருந்த கத்தியை வச்சு இவர் வந்து பயங்கரமா குத்தி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சாவடிக்கிற நிலைமையில வந்து வந்துடுறாரு. இப்ப ஹீரோ வந்து மேல படுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எதுக்காகடா இப்படி பண்ணும்போது, நீ என்ன கொன்னுட்டினா மட்டும் உன் பையன் வேணா வந்துருவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கலா திரும்பவும் பேசிட்டு இருக்கான். ஆனா வந்து நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனை பயங்கரமா அடிச்சுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாகடிக்க போற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரைப் குரூப் இருக்குது பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீ என் கையால சாக வேண்டியவன் இல்லடா, அவங்க கையால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தண்ணியில வந்து நம்ம ஜோன்ஸ் வந்து தள்ளி விட்டுறாரு. இப்போ அந்த ட்ரைப் குரூப் அதாவது துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா ட்ரைப் குரூப், அந்த தலைவன் கிட்ட வந்து இவர் மாட்டிக்கிறாரு. அவனை புடிச்சு வந்து அவர் பயங்கரமா வந்து ரணக்கொடூரமா கொலை பண்றாரு. அவங்கள கொலை பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் கொன்றுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து ஹீரோ வந்து கொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து ஹீரோ வந்து அந்த ட்ரைப் குரூப் பொண்ணை வந்து காப்பாத்தி விட்டுருப்பாரு பாத்தீங்களா, அதனால வந்து அவங்க வந்து கடந்து போயிருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினோட விஷுவல்ஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். இதோட இந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உண்மை சம்பவம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், உண்மை கதை தான். இதுக்காக வந்து ஒரு நாவலே வந்திருக்குது. 2002ல தி ரெவனன்ட் எ நாவல் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் ஆத்தர் மைக்கேல் ஃபிளங்க் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பேஸ் ஃபிக்ஷன், அதாவது வந்து உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையா கொண்டு வந்து இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. 1828ல வாழ்ந்த கிளாஸ்ன்ற ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து இவங்க வந்து படமா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ வந்து உயிரோட விட்டுருவாங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி இருக்காது. கிளாஸும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து இருக்கும்போது அந்த ட்ரைப் குரூப் வந்து அவங்கள வந்து தாக்கி அவங்கள வந்து கொன்னுட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு. ஆனா இவங்க வந்து படத்துக்காக கொஞ்சம் மாத்திருப்பாங்களே தவிர அதுல நடந்த முக்காவாசி விஷயத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைப் ஏத்துறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து ஒரு தரமான படம். அந்த கிளாஸ்ன்ற பர்சன் வந்து கரடியை வந்து கொன்றுப்பார் பாத்தீங்களா, அந்த வீரத்தை போற்றும் விதமா இப்ப கூட வந்து அவருக்காக ஒரு சிலையை வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான பர்சன் அவரு. சோ ஒரு உண்மை கதையை இவ்வளவு அருமையா எடுக்க முடியுமான்றது வந்து ஆச்சரியம் தான். சூப்பரா இருந்துச்சு படம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 10ங்க. கின்னரட்டோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தரமான படங்களா இருக்கும். அதுல வந்து இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல வந்து 3 ஜானர்ல வருங்க. அதுல இந்த படத்துக்கு 3 ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிச்சுங்க. பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. உண்மையிலேயே ஒரு தரமான படங்க. இந்த படத்தை வந்து நான் முழுசா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா விஷுவல் ட்ரீட் அவ்வளவு அருமையா இருக்கும். எல்லாமே வந்து லைவ் லொகேஷன்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இதே போல வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லுங்க. வேற ஒரு நல்ல தரமான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.